மாறன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மாறனுக்கா களத்துல வந்து இறங்குறாங்க நம்ம ராமச்சந்திரன். "என்னையா நெனச்சுக்கிட்டு இருக்க? என் பையன அடிக்க நீ யாருய்யா? உனக்கு யாருய்யா அதிகாரத்த குடுத்ததுன்னு?" ராமச்சந்திரன் வந்து மாறனுக்கா வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு செம மாஸ் பண்றாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசியும் சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம மாறன முதல்ல வந்து பார்த்துட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு, வீரா, வள்ளி, கார்த்திகேயன் 3 பேரும் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் ராமச்சந்திரன வந்து கடைய விட்டு வெளிய வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த மாரி பிரச்சனை வந்து இங்க நடந்துச்சுன்னா, நிச்சயம் வெளில வர முடியாதுன்னு, கண்மணி வந்து கேவலமா சதித்திட்டம் போட்டு தான் ஃபோன் அடிச்சு, சில பல அதிகாரிங்களலாம் வர வச்சு, கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபுல்லா வந்து பார்த்துடுறாங்க. இதுவரைக்கும் இவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா வந்து, நான் வந்து எந்த விதமான கணக்கையும் பார்த்ததே இல்ல. இதுவரைக்கும் அப்டேட்டா இருக்கீங்க. ஆமா சார். இதுவரைக்கும் அப்டேட்டா தான் இருக்கேன். அதனால எனக்கு எத பத்தியும் வந்து கவல இல்ல. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல சார் தவறு. அப்படின்னால நான் எப்போதும் வந்து நெத்தியடியா தான் பேசுவேன். யார் சார் உங்களுக்கு இந்த தகவல்லாம் குடுத்தது? அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு பொண்ணு தான் சார் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க. பொண்ணா? அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்கள்ட்ட அடுத்த வாட்டி யாரும் இந்த மாரி கேவலமா வந்து பேசுனாங்கன்னா, அந்த கணக்கு வழக்கெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லுங்க சார். சும்மா சும்மா வந்து இந்த பக்கம் வந்துட்டு இருக்காதீங்க. அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து சொன்னோனே, சரி சார்ன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஷட்டர தொறந்துட்டு அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதோ ஒரு பொண்ணுன்னா, ஆல்ரெடி வந்து துணி சம்மந்தப்பட்ட விஷயத்திலயும் வந்து யார் இருந்தா? வீரா ஏன் வந்து பழிய வந்து ஏத்துக்கணும்? அப்ப நான் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம குடும்பத்த சம்மந்தப்பட்டவங்களா? அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கரெக்ட்டா வந்து யோசிக்கும்போது, கண்மணி வந்து ஆடி போயிட்டாங்க. அச்சச்சோ! இவங்க என்ன? நம்ம ஃபோன் பண்ணி சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க. இனிமேட்டு யார் மூலியமா தான் ஃபோன் பண்ணி சொல்லணும். நம்மளே டைரக்ட்டா எந்த விஷயத்திலயும் வந்து களத்தில இறங்கக்கூடாதுங்கிற மாரி, கண்மணி வந்து தெளிவா அந்த இடத்துல முடிவு எடுக்கிற மாரி தெரியுது. பக்கத்தில ஒருத்தவங்க கீழ வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. "உன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜா. "ஓ! உன் பேர் ராஜாவா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கும்போது, "டேய் உன் பேர் என்னடா?" அப்படின்னு சொல்லும்போது, மாறன் வந்து அவங்கள கண்டுக்காம அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. "உன்னத்தான்டா, உன் பேர் என்னடா?" அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து கேட்கும்போது, எதுவும் சொல்லாம அப்படியே மௌனமா இருக்காங்க. "என் பேரு கூடயா தெரியாத அளவுக்கா என்ன வந்து கூப்பிட்டு வச்சு இங்க உட்கார வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி நக்கலா வந்து கேட்கறாங்க நம்ம மாறன். வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். "உன்ன என்ன செய்றேன்னு பாரு. பேரு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டீங்களோ?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே அதிகாரி வந்துடுறாங்க. "என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை?" "சார், என்ன முதல்ல விசாரிச்சு கூட்டிட்டு போங்க சார். தேவையில்லாம பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க." "ஓ! பின்ன உன்ன வந்தோனே வந்து அன்பா, பாசமா பேசி உன்ன அனுப்பிச்சு வச்சிரணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னய்யா இங்க பிரச்சனை? பேர கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். நக்கலா திமிரா வேற பேசுறான்." "ஓ! நம்ப இடத்துக்குள்ள வந்து இது மாரிலாம் பேசுறானா? அவன உள்ள கூட்டிட்டு வாங்க விசாரிக்கலாம்ன்னு" சொல்லும்போது, "நான் எதுக்கு அங்கலாம் வரணும்? என்னதுக்கு கூட்டிட்டு போறீங்க?" "சார், அவ்வளோதான் சொல்லுவேன்னு" சொல்லி மாறன் வந்து மாஸ் பண்றாங்க. "ஓ! நம்ம முன்னாடியே பண்றாரா?" அப்படின்னு சொல்லும்போது, மாறன கூட்டிட்டு போயிட்டு டிஷும் டிஷும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து கார்த்தி, வள்ளி, நம்ம வீரா 3 பேரும் பார்த்துடுறாங்க. "சார், என்ன சார் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு" சொல்லி, நம்ப கார்த்திலேருந்து, வள்ளிலேருந்து எல்லாரும் பேசும்போது, அவன் எங்களுக்கு ஒத்துழைப்பு குடுக்கல. அது மட்டும் இல்லாம என்னையே அடிக்க வந்தான்னு சொல்லி திசை திருப்ப பார்க்குறாங்க. வீரா வந்து பாயிண்ட் பாயிண்ட்டா பேசுறாங்க. "நீங்க சொல்லி தான் அவன் இங்க வந்தான். அப்படி இருக்கும்போது, அவன் உங்களுக்கு ஒத்துழைப்பு குடுக்கல. சும்மா வந்து நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம். யாருக்காக இது மாரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி வீராவும், வள்ளியும் வந்து கேட்டோனே, "என்னம்மா பேச்செல்லாம் வேற மாரி இருக்கு. இது என்னோட இடம். சரியா? நாங்க யாரோட பையன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "என்ன ராமச்சந்திரனோட வாரிசு தானே? அதுக்குன்னு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? நான்லாம் அப்படியெல்லாம் விடமாட்டேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து கேட்கும்போது, முதல்ல எதுவா இருந்தாலும் வழக்கறிஞரோட வாங்கன்னோனே, உடனே வந்து வீட்டுக்கு வந்துட்டு, "அண்ணன் எங்கடா போனாரு?" அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து சாமி ரூம் முன்னாடி உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வீரா வந்து, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவன் அப்படி அடி வாங்கிட்டு இருக்கான். என்னால பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு" சொல்லி வீரா மாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வள்ளியும், "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ராமச்சந்திரன் வந்தோனே வந்து கூட்டிட்டு வந்துரலாம்." "டேய் அண்ணனுக்கு முதல்ல ஃபோன் பண்றா" அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் இன்னமும் பஞ்சாயத்துல தான் இருக்காப்ல. அப்பா கூடிய சீக்கிரம் வந்துருவாங்கன்னோனே, ராமச்சந்திரன் மாட்டுக்கும் மத்தியானம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. கடையில ஒரே பிரச்சனையா இருக்கு. எல்லாம் கேள்விப்பட்டேனே. மாறன வந்து கூட்டிட்டு போயிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. யாரு? என்ன பிரச்சனை? இதுக்கு தான் அவன கோவப்படாத, கோவப்படாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எவன் என் பேச்ச வந்து கேட்பான் அப்படின்னு சொல்லும்போது, கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. நம்ம வள்ளி, "என்னண்ணே உன் பையன நீயே விட்டு குடுத்து பேசுற? அவன் தப்பு பண்ணியிருப்பான்னு நெனைக்கிறியா? எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வந்துருவீங்களே!" அப்படின்னு சொல்லும்போது, "மாமா மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க பாப்போம். உங்க பையன் தப்பு பண்ணியிருப்பாப்லயா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே, "என் பையன் கோவக்காரன். நல்லதுக்காக தூக்கி போட்டு யார வேணாலும் மிதிப்பான். ஆனா, நிச்சயம் வந்து அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அப்பன்னா என்ன மாமா வழக்கறிஞருக்கு ஃபோன் அடிங்க. நம்ம 2ல 1 பார்த்துறணும். அது மட்டும் இல்லாம அங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு என்னமோ வேற மாரி தெரியுது." அப்படின்னு சொன்னோனே, "வீரா உனக்கே தெரியுதா?" "ஆமா. மாறன கூப்பிட்டு வந்து விசாரிக்க மாட்டேங்கிறாங்க.
டிஷிமிஷம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்னு வந்து அவங்க கிட்ட எந்த விதமான பேப்பருமே இல்ல. சும்மா அது மாரி கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? அது மாரிலாம் பண்றாங்களா? அதுவும் இந்த ராமச்சந்திரனோட புள்ளைய. நான் பார்த்துக்கிறேன். இனிமேட்டு நான் என்ன செய்றேன்னு பொறுத்திருந்து பாருன்னு சொல்லிட்டு வழக்கறிஞருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். பெரிய கார்ல வந்து எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பம் வந்து மாஸா வந்து இறங்குறாங்க. மாறன் வந்து டிஷிம்ஷின்னு அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. இத வந்து பார்த்துடுறாங்க. "என்ன சார்? என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லும்போது செம்மையா வந்து கோவப்பட்டுக்கிட்டு அதிகாரியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரு வேற வந்துட்டாரா? இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே எதுக்காக இப்படியெல்லாம் பண்றீங்க? அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் தான் ஆரம்பத்தில கேட்குறாங்க. எங்க கடமைய தான் செஞ்சுட்டு இருக்கோம். அம்மா, உன் அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயத்த தான் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அண்ணன் சம்மந்தப்பட்ட விசாரணையா? தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க சார். அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க. அது எதார்த்தமா நடந்த விஷயம். நீங்க யாரு என் பையன வந்து அடிக்கிறதுக்கு? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்த குடுத்தது? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, சார் உங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சு தான் சார் நான் வந்து பேசுறேன். நீங்க எப்போதும் வந்து நியாயத்துக்கு பின்னாடி நிப்பீங்க. கரெக்ட்டு தான் நீங்க சொல்றது. ஆனா, நீங்க நியாயமா வந்து நடந்துக்கலையே! அது எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். இப்படி விசாரிச்சா தானே அவன் என்ன செய்வான்? ஏது செய்வான்னு எங்களுக்கும் தெரியும். கூடிய சீக்கிரம் வந்து இந்த உண்மைய வந்து வெளியில கொண்டு வராம விடமாட்டேங்கிற மாரி அவங்க வந்து பேசுறாங்க. ஓ! அப்படியா? சரி, சரி. ராமச்சந்திரனோட பையன்னு கூட பார்க்காம, நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. உடனே வந்து ஒரு அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நீங்க இந்த மாரி சுரேஷ் தானே? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா. நீங்க யாருன்னோனே, காவேரி டெக்ஸ்டைலோட ஓனர் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்க சார் என்ன பிரச்சனை? இது மாரி நடந்து முடிஞ்ச விஷயத்த வந்து திருப்பி வந்து முதலேருந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாம, என் பையன வந்து இது மாரி டிஷிம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் சார் எதுவா இருந்தாலும் பண்ணணும். அந்த அதிகாரியோட பேர் என்னன்னு சொன்னோனே, அப்படியே சொல்லிடுறாங்க. அவன் விவகாரம் பிடிச்சவனாச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே, ஃபோன வந்து ஸ்பீக்கர்ல போட்டு குடுங்கன்னோனே, ஸ்பீக்கர்ல போட்டு குடுக்குறாங்க. என்னய்யா? என்ன பஞ்சாயத்து உனக்கு? வந்து 1 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள இப்படியெல்லாம் வந்து மோத மாட்டியே! யார் சொல்லி இது மாரிலாம் செய்ற? அப்படியெல்லாம் இல்ல. நியாயத்த நிலைநாட்டணும்னு, இதற்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குமோன்னு நான் வந்து யோசிக்கிறேன். அப்பன்னா உன்கிட்ட ஆதாரம் இல்ல. நீ யோசிக்கிறதுக்கே வந்து இது மாரி பண்றியா? என்னையா நெனச்சுக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி கன்னாபின்னான்னு திட்டுறாங்க. ஏற்கனவே வந்து 10, 15 இடத்துல வந்து மாறி, 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 மாறி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இனிமேட்டுலாம் மாற்றம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் உன்ன வேலைய விட்டே தூக்கிருவேன். பார்த்துக்கங்கிற மாரி அந்த இடத்துல பேசும்போது, மரியாதையா வந்து எதுக்கு அடிச்ச? எனக்கு தெரிஞ்சே ஆவணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையா இப்படி பண்ணா தானேய்யா உண்மையெல்லாம் வெளில வரும். அப்படியா? மரியாதையா அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துரு. இல்லன்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளோதாங்கிற மாரி சொன்னோனே, சரிங்கிற மாரி அந்த இடத்துல வந்து மாறன கூட்டிட்டு அப்படியே போறாங்க. பார்த்து சார், இதே மாரி அடுத்த வாட்டி நான் அமைதியாலாம் பேசிட்டு இருக்க மாட்டேங்கிற மாரி ராமச்சந்திரன் வந்து மாஸ் பண்றாங்க. ஒரு பக்கம் வந்து மாறன் வந்து வழக்கறிஞர கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி வந்து, வள்ளி வந்து இந்த பிரச்சனைக்கான காரணமே யார் தெரியுமா? மாறன் கிடையாதுங்கிற மாரி உண்மைய போட்டு உடைக்கும்போது, கரெக்ட்டா வந்து ராகவன் வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் இது மாரி செஞ்சிருக்க மாட்டாங்கிற மாரி தடுமாற்றத்தோட பேசும்போதே, அன்னைக்கு கார்ல ராகவனும் மாமாவும் தானே இருந்தாப்ல அப்படின்னு சொல்லி, வீரா வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்கான முழு காரணமும் யாரா இருப்பாங்கன்னு சொல்லி வீரா வந்து திங்க் பண்ணிட்டுருப்ப, மாறன் மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. "உன்னோட விவாகரத்து பேப்பர் எங்க இருக்கு? அதுல நான் கையெழுத்து போட்டு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி மாறன் வந்து எடுத்தோனே வந்து சொல்றாங்க. ராகவன் பத்தின இருக்கிற விஷயம்லாம் வெளியில தெரிஞ்சுச்சுன்னா, அப்புறம் ராகவன், கண்மணியோட வாழ்க்கை வந்து என்ன ஆகும்னு தெரியாது. அதனால கண்டிப்பா வந்து என் வாழ்க்கைய விட, எனக்கு என் அண்ணன் வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு தரேங்கிற மாரி சொல்றப்ப, என்னடா திடீர்னு வந்து கேட்குறேங்கிற மாரி வீரா வந்து கேட்குறாங்க.